லவ்வர்ஸ் 2 பேரு கடலுக்குள்ள உலகத்த சுத்தி பார்க்கலான்னு சொல்லி கப்பல் எடுத்துட்டு போறாங்க. ஆனா போறப்பவே ஒரு பெரிய புயல் வந்து அவங்க போட்ட கவுத்தி விட்டுருது. அதுல 2 பேரும் கடல்ல மாட்டிக்க, இதுக்கப்புறம் அங்கருந்து அவங்க எப்படியாவது தப்பிச்சு கரைக்கு வந்தாங்களா இல்லையா அப்படின்ற ஒரு பரபரப்பான சர்வைவல் த்ரில்லர் கதையை சொல்லக்கூடிய படம் தான் 2018ல ரிலீஸ் ஆன அட்ரிஃப்ட். இந்த படத்துடைய முழு கதையை இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ இது ஒரு ரியலா நடந்த ஒரு சம்பவத்தை பேஸ் பண்ணி எடுக்கப்பட்ட படம் தான். ஸோ இந்த கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட கேட்குற ஒரே விஷயம், இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போனா தான் நான் போடக்கூடிய டிஃப்ரெண்டான மூவிஸ் உங்களை வந்து சேரும். வாங்க இப்போ கதைக்குள்ள போகலாம். ஸ்டார்டிங் சீனில் கடலுக்கு அடியில் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ கடலுக்கு அடியில் போயிட்டு இருக்கான். ஸோ இவனோட பேர் தான் ரிச்சர்ட். அப்படியே மேலே போட்டுக்குள்ளே நம்ம ஹீரோயின் இருக்கிறத காமிக்கிறாங்க. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ரிச்சர்ட்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்கா. அப்புறமா போட்டுக்கு மேலே வந்து பார்க்குறா. அந்த இடத்துல கத்த அப்படியே டாப் ஆங்கிளில் காட்டுறாங்க பாருங்க. இங்கே தான் படத்தோட டைட்டில் கார்டும் போடுறாங்க, அட்ரிஃப்ட்னு. இப்போ அப்படியே 5 மாதத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு அப்படின்றத சொல்கிறாங்க. நம்ம ஹீரோயின் ஒரு பெரிய போட்லேருந்து இறங்கி வந்து இமிக்ரேஷன் பேப்பர்ஸ்லாம் வந்து கொடுத்துட்டு இருக்கா. ஸோ அவள் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் ஒர்க் பண்ண போகிறா போல. அதே இடத்துல தான் நம்ம ஹீரோவும் ஒரு போட்டு ஓட்டிட்டு வந்துட்டு இருக்கான். ஸோ அவன் அவங்கள பார்க்குறான். 2 பேருமே, அதான் நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு 2 பேரும் அங்கே பேசி ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோ வந்து அவங்க கிட்ட உதவி கேட்குறான். இந்த மாதிரி என் போட்டை வந்து நிறுத்துறதுக்கு உதவி பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, நம்ம ஹீரோயினும் இவங்களும் வந்து அந்த கயிறை பிடிச்சி ஹெல்ப் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா ஹீரோ கிட்ட நல்லா பேசிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம ஹீரோயின் அந்த ஒரு பக்கெட் ஐஸ் கட்டிலாம் இருக்கும், அதை எடுத்துகிட்டு வந்து ஹீரோ கிட்ட கொடுக்குறாங்க. இது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், மீன் வேறு பிடிச்சிட்டு வந்திருக்கீங்க, இந்த ஐஸ் கட்டியில் வச்சு அதை ஃப்ரீஸ் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஹீரோவுக்கும் சந்தோஷம், இவன் ஹெல்ப் பண்ணுறாளேன்னு சொல்லிட்டு. அப்புறம் தான் நம்ம ஹீரோ டேரெக்டாக நம்ம ஹீரோயினை பார்த்து இன்றைக்கி நைட்டு டின்னர் சாப்பிட்லாம் வரியா அப்படின்ற மாதிரி கேட்டுறான். ஆனால் நம்ம ஹீரோயின், நான் வெஜிடேரியன் தான், நீ நான்வெஜ், நான் எப்படி அவன் கூட சாப்பிட முடியும் அப்படின்ற மாதிரி சொல்ல, அவன் பார்த்தீங்கன்னா பரவாயில்ல, நான் இன்றைக்கி ஒரு நாள் வெஜிடேரியனாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, சரி ஓகேன்னு அவ்வளோ ஒத்துக்கிறான். அப்படியே அன்றைக்கி நைட்டும் ஆகுது. அவங்களுடைய போட்டு, அதான் நம்ம ஹீரோவோட போட்டுக்குள்ளேயே டின்னரும் அரேஞ்ச் பண்ணுறாங்க. அப்படியே அங்கே உட்காந்து சாப்பிட்டுட்டு அவங்க 2 பேருக்கு இடையில ஒரு லவ் ஸ்டார்ட் ஆகுதுன்னே சொல்லலாம். அப்படியே நல்லா பேசிட்டு அடுத்த நாள் அவங்க போட்லேயே எடுத்துகிட்டு 2 பேரும் கடலில் ஜாலியாக பயணம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ணி இப்போ கரண்ட் டைமில் நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. அதான் போட்டு மேலே வந்து நின்றுட்டு ரிச்சர்ட்னு கத்திட்டு இருந்தால அந்த சீனை காட்டுறாங்க. ஆனால் அவன் எங்கன்னே தெரியல. அப்புறமா போட்டுக்குள்ளே போயிட்டு ரேடியோ இருக்கும். ஸோ அந்த ரேடியோ மூலிமா வெளியே யார்கிட்டயாவது காண்டாக்ட் பண்ண முடியுதான்னு சொல்லி ட்ரை பண்ணுறான். ஆனால் காண்டாக்டே பண்ண முடியல. எங்களை எப்படியாவது காப்பாற்றுங்க, நானும் என் ஹஸ்பண்டும் மாட்டிக்கிட்டோம், என் ஹஸ்பண்டை வேற காணோம், என் போட்டும் மூழ்கிட்டு இருக்கு, நானும் முழுங்க போகிறேன், ஸோ என்னை வந்து காப்பாற்றுங்க அப்படின்ற மாதிரி கத்துறா. ஆனால் எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே இல்லை. அதாவது இவங்களுக்கும் ஹீரோவுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு போல். இப்போ அவங்க வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு. ஸோ அப்படி தான் இவங்க இங்கே ட்ராவல் பண்ணி வந்திருக்காங்க. வந்த இடத்துல இந்த மாதிரி ஆகி அவன் வந்து ஹீரோ வந்து கீழே விழுந்திருக்கான். ஸோ இப்போ இவங்க மட்டும் தான் தனியாக மாட்டிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஒரு சிச்சுவேஷனில் இப்போ இருக்கும்போது அப்படியே மறுபடியும் கட் பண்ணிவிட்டு 5 மந்த்ஸுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு அப்படின்றத காட்டுறாங்க. நம்ம ஹீரோவை மலை உச்சிக்கு மேலே கொண்டு போய் நிப்பாட்டுறா. ஸோ இப்போ கீழே பார்த்தீங்கன்னா ஆழத்தில் ஒரு தண்ணி நதி, அதாவது கடல் போயிட்டுருக்கு. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா டக்குன்னு நம்ம ஹீரோயினை சொல்லாமல் கொள்ளாமல் குதிச்சிட்றா. இதை பார்த்து ஹீரோவுக்கு ஷாக்கு, என்னடா அவன் குதிச்சிட்டான்னு சொல்லி. சரின்னு கீழே பார்த்தா ஹீரோயினை ஆளையே காணோம். ஸோ தண்ணிக்குள்ளே முழுகிட்டா போல அப்படின்ட்டு இவன் பயந்துக்கிட்டு மேலே இருந்து இவனும் கீழே குதிக்கிறான். பார்த்தா அவள் வந்து வேணுங்கனே தண்ணிக்குள்ளே முழுங்கிட்டு நடிச்சிட்டு இருந்திருக்கா. ஸோ இப்போ அவங்க மறுபடியும் மேலே வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்குள்ளே வந்து லவ் வந்து உருவாக ஆரம்பிக்குது. ஸோ அப்படியே கட் பண்ணிவிட்டு இப்போ கரண்ட்டில் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் அங்கே போட்டில் இருந்தால அவள் பைனாக்குலர் வச்சு பார்த்துட்டு இருக்கா. அங்கே யாரோ வர மாதிரியே தெரியுது. ஸோ ஒரு வேளை அது ரிச்சர்ட்டாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு போட்டை வந்து ஆன் பண்ண ட்ரை பண்ணுறான். ஆனால் போட்டுமே ஆன் ஆகலை. இப்போ என்ன தாண்டா பண்ணுறது அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கும்போது அந்த போட்டோட பாய்மரம் இருக்கும். ஸோ அது பார்த்தீங்கன்னா கீழே விழுந்திருக்கு. ஸோ அதை எப்படியாவது எடுக்கலான்னு சொல்லி ட்ரை பண்ணுறான். அப்போது அந்த கடலுக்குள்ளே முழுகிடுறான், அதாவது கடலுக்குள்ளே விழுந்துடுறான். ஸோ விழுந்ததில் அந்த பாய்மரத்துக்குள்ளே போய் சிக்கிக்கிட்டா மேலே வர முடியல. அப்புறமா எப்படியோ ட்ரை பண்ணி மேலே வந்துடுறான். ஆனால் பார்த்தா அவளோட போட்டு இங்கேருந்து மிதந்து கொஞ்சம் தூரமாக போயிடுச்சு. இதை எப்படியாவது பிடிச்சாகணுமேன்னு சொல்லிட்டு அந்த போட்டையும் போய் ஏறி பிடிச்சி மேலே ஏறி உட்காந்துடுறான். இப்போ என்ன ஒரு பிரச்சனைனா, அந்த போட்டில் ஒரு ஓட்டை விழுந்திருக்கும். அந்த ஓட்டை வழியாக தண்ணி வேற உள்ளே வந்துட்டுருக்கு. அவள் வந்து பார்த்தீங்கன்னா டேப்பை வச்சு அதை அடைச்சிக்கிட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாமல் உள்ளே வர அந்த தண்ணி எல்லாத்தையுமே டியூப் மூலிமா வெளியே ஏற்றுறதுக்கான அந்த ஒரு வழியும் பண்ணி வச்சிடறான். இப்போ அந்த பாய்மரம் இருக்கும்ல, அதை எடுத்து மேலே நட்டு வைக்க அந்த கப்பலுமே இப்போது நல்லா போக ஆரம்பிக்குது. ஸோ இவ திருப்புற பக்கம் அந்த போட்டுமே போக ஆரம்பிக்க, இப்போ நம்ம ரிச்சர்டு அந்த ஹீரோ வந்து அந்த இடத்துல மிதந்துட்டு இருந்த மாதிரி தெரிஞ்சதில்ல. ஸோ அவன் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன படகு பிடிச்சிட்டு அந்த இடத்துல மயங்கி கிடக்கிற மாதிரி இருக்குது. நம்ம ஹீரோயினும் போட் எடுத்துகிட்டு பக்கத்தில் போயிடுறான். ஸோ அங்கேருந்து தண்ணியில் குதிச்சு நம்ம ஹீரோ கிட்ட போயிட்டு இந்த மாதிரி தூக்கிட்டு வரான், நான் உன்னை காப்பாற்றிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வந்து இவளோட போட்டில் ஏற்றிக்கிறான். இப்போ அவனை பார்க்க அவனுமே முழிச்சு பார்க்குறான். ஸோ அவனால் முடியல, அவன் வந்து ரொம்பவே சோர்ந்து போயிருக்கான். ஸோ அவன்கிட்ட வந்து நான் உன்னை எப்படி இருந்தாலும் காப்பாற்றிடுவேன், நீ கவலைப்படாத அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான் பாசமா. ஸோ அப்படியே கட் பண்ணிட்டு இப்போ முன்னாடி நடந்த விஷயத்தை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயினும் ஒரு கடை தெருவில் நடந்து போயிட்டு இருக்காங்க.
அப்புறமா அங்கே ஒரு ஹோட்டல்லையும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயினே ஹீரோ கிட்ட அவளோட அம்மாவை பற்றி சொல்ல ஆரம்பிக்கிறா. அவங்க அம்மா 15 வயசில் இருக்கும்போதே இவ வந்து குழந்தையா பிறந்துட்டா போல. ஸோ அவங்களோட அப்பா அம்மா, அதாவது அவங்க அம்மாவோட அப்பா அம்மா தான் இவளே வளர்த்துருக்காங்க. ஸோ இவளுமே வந்து கிராஜுவேஷன் ஆன பிறகு வீட்டை விட்டு ஓடி வந்திருக்கா. ஸோ இவளும் இவளோட ஃப்ரெண்டு மட்டும் அவளுக்கு கிடைச்ச ஒரு பஸ்ஸில் வந்து தங்கி தான் அவங்க வாழ்க்கையை ஓட்டியிருக்காங்க. ஸோ இப்படிப்பட்ட லைஃப் எல்லாத்தையுமே அவளுக்கு நடந்த விஷயத்த எல்லாமே நம்ம ஹீரோ கிட்ட ஷேர் பண்ணிகிட்டு இருக்கா. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோயினை டான்ஸ் ஆட வரியா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு டான்ஸ் ஆடவும் ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அப்போது அவங்க லவ் பண்ணுறத ஷேர் பண்ணிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹீரோ அப்போ தான் வந்து இந்த மாதிரி போட்டில் உலகத்தை சுற்றி பார்க்கலாம் வரியா அப்படின்ற மாதிரி கேட்குறான். நம்ம ஹீரோயினும் ஒத்துக்கிறான். அப்படியே கட் பண்ணி இப்போது ப்ரெசென்ட்டில் காமிக்கிறாங்க. அதில் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா மூச்சு கூட விட முடியாமல் படுத்து கிடக்கான். அவனோட காலில் பலமாக அடிபட்டிருக்கு. அது எல்லாத்துக்குமே மருந்தை போட்டு விட்டு நம்ம ஹீரோயின் தான் ஆறுதல் படுத்திக்கிட்டு இருக்கா. அப்படியே கட் பண்ணிவிட்டு மறுபடியும் முன்னாடி நடந்த விஷயத்தை காமிக்கிறாங்க. இவங்க 2 பேருமே மார்க்கெட்டில் நடந்து போயிட்டு இருக்கும்போது 2 வயசான பீப்புளை மீட் பண்ணுறாங்க. அந்த 2 பேருமே கப்புள்ஸு. ஸோ இவங்களை பார்த்து இந்த மாதிரி எங்களோட போட்டை கலிஃபோர்னியாவுக்கு கொண்டு போகணும். ஸோ அதுக்காக உனக்கு வந்து $10,000 கொடுக்குறேன். அது மட்டும் இல்லாமல் ஃபஸ்ட்டு கிளாஸில் ஃப்ளைட் டிக்கெட்டையும் புக் பண்ணி தரேன் மறுபடியும் வரதுக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதை கேட்டோடனே நம்ம ஹீரோ உண்மையிலே வா, இது என்ன ப்ராங்க் பண்ணுறீங்களா அப்படின்ற மாதிரி கேட்க அவங்க உண்மையாக தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி ஓகே, அப்போனா 2 டிக்கெட்டாக புக் பண்ணி தர முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்குறான். அதுக்கு அவங்களும் சரி ஓகே அதில் என்ன அப்படின்ற மாதிரி சொல்லி ஒத்துக்கிறாங்க. நம்ம ஹீரோ கோஆர்டினேஷன் நம்பர்ஸ் எல்லாத்தையுமே சொல்லிகிட்டு இருப்பான். ஸோ அந்த நம்பரை வச்சு இவங்க எங்கே இருக்காங்க அப்படின்ற லொக்கேஷனை வந்து நம்ம ஹீரோயின் வந்து கண்டுபிடிச்சிட்டு இருப்பான். இங்கேருந்து கிட்டத்தட்ட 2000 மைல்ஸ் தாண்டி போனால் மட்டும்தான் நம்ம கரைக்கே போக முடியும் அப்படின்ற மாதிரி ஹீரோவும் சொல்லிடுறான். அதாவது ஒரு பக்கம் போனால் ஹவாய்க்கு போக முடியும், இன்னொரு பக்கம் போனால் ஜப்பானுக்கு போக முடியும். ஸோ காற்று எப்படி அடிக்குதோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கமாக திருப்பு அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்கிறான். நம்ம ஹீரோயினும் அதுக்கேற்ற மாதிரி திருப்புறா. அப்படியே போயிட்டே இருக்காங்க. ஸோ இப்போது மறுபடியும் பாஸ்ட்டில் என்ன நடந்துச்சு அப்படின்றத காட்டுறாங்க. இப்போ அந்த வயசான கப்பல்ஸ் இருக்காங்கல்ல, அவங்கள பார்த்து நம்ம ஹீரோ வந்து நீங்கள் ஏன் திடீர்னு லண்டன் போகணுன்னு முடிவெடுத்தீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு அவர் பார்த்தீங்கன்னா என்னோடய ஒய்ஃபோட அம்மா வந்து ரொம்பவே சீரியஸாக இருக்காங்க லண்டனில். ஸோ அவங்கள போய் கடைசி காலகட்டத்தையாவது பார்க்கணும்ல அப்படின்றதுனால தான் நாங்கள் போயிட்டுருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி ஓகே, நம்ம ஹீரோவும் கேட்டுட்டு இருக்கேன். அதாவது நம்ம ஹீரோயின் 2 பேருமே கலிஃபோர்னியா அந்த லண்டனுக்கு போகிறதுக்காக போட் எடுத்துகிட்டு கிளம்பலான்னு சொல்லி பிளானை போடுறாங்க. அப்புறமா போட்டில் ஏறிட்டு அந்த போட்டுமே அங்கேருந்து கிளம்புது. அந்த போட்டு கிளம்புறதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோயின் அவங்க அம்மாவுக்கு ஒரு லெட்டர் எழுதியிருப்பா. இந்த மாதிரி எனக்கு ஒரு பாய் ஃப்ரெண்டு கிடச்சிருக்கான், அவனை தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அப்படின்ற மாதிரிலாம் எழுதி வச்சிருப்பா. இப்போ ப்ரெசென்ட்டில் நம்ம ஹீரோயின் அந்த போட்டுக்கு கீழே இருக்கிற நல்ல பொருட்கள், அதாவது கெட்டு போகாத சாப்பாடு எல்லாத்தையுமே மேலே கொண்டு வந்துட்டுருக்கா. அதுக்கப்புறமா அவங்க 2 பேர் மட்டும் அந்த போட்டில் போயிட்டுருக்காங்க. அது வந்து சன்செட் ஆகிற நேரத்தில் பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குது. அடுத்த நாள் காலையில் ரொம்பவே வெயிலாக இருக்கும். அப்போ நம்ம ஹீரோ சொல்கிற மாதிரி கோஆர்டினேட்ஸ் எல்லாம் எழுதிட்டு நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்ற மாதிரி லொக்கேஷனை வந்து பார்த்துட்ருக்கா. ஆனால் வாட்ச்சு சரியாக வேலை பார்க்காதனால இந்த போட்டு வந்து அவங்க போக வேண்டிய பாதையிலேருந்து 60 கிலோமீட்டர் தள்ளி போயிருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கிறாங்க. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோயின் போட்டுக்கு கீழே போயிட்டு ஒரு பேஸ்ட் இருக்கும், அதை எடுத்துகிட்டு அவள் மூஞ்சில் தடவிக்கிறா. ஏன்னா அது தடவிட்டோம் அப்படின்னா அந்த வெயிலுக்கு வந்து இதமாக இருக்கும், சன்ஸ்க்ரீன் மாதிரி. ஸோ அதை எடுத்துகிட்டு வந்து நம்ம ஹீரோவுக்கும் தடவி விட்றான். அப்புறம் அவன் காலில் வேற ரொம்ப வலியாக இருக்குன்னு சொல்லியிருப்பான். ஸோ அந்த இடத்துலையுமே வந்து தடவி விட்டுட்டு இருக்கான். இவன் பார்த்தீங்கன்னா வழியில் துடிச்சிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லை, அவங்க கிட்ட சாப்பாடுமே ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. இதை பார்த்தோன்னே ஹீரோவும் சாப்பாடு கம்மியாக இருந்தால் பரவாயில்ல, நமக்கு ப்ரோட்டீன் தான் முக்கியம், மீனை கொண்டு நம்ம சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்கிறான். ஆனால் அது பார்த்தீங்கன்னா ஹீரோயினுக்கு பிடிக்காது. ஏன்னா ஒரு உயிரை கொல்றது அப்படின்றது அவங்களுக்கு பிடிக்காத விஷயம். அதனால தான் அவங்க வெஜிடேரியனாக வேறு இருப்பாங்க. ஸோ ஆனால் அதுக்கு அவங்க ஒத்துக்கலை. அப்போ நம்ம ஹீரோ அது சரி விடு, நான் தான் உனக்கு ரொம்ப பாரமாக இருக்கேன் அப்படின்னுமா சொல்கிறான். இதை கேட்டோன்னு நம்ம ஹீரோயினோட மனசு ஒத்துக்கலை. அதுக்கப்புறம் அவளுமே மீனை பிடிக்கலான்னு சொல்லிட்டு கடலுக்குள்ளே போகிறான். ஆனால் அவளால் அந்த மீனை குத்தவே முடியல. மறுபடியும் மேலேயே வந்துடுறான். இப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு அங்கே மழை நல்லா பெய்ய ஆரம்பிக்குது. ஸோ அவங்களுக்கு தேவையான தண்ணி எல்லாத்தையுமே பிடிச்சி வச்சுக்கிறாங்க. நம்ம ஹீரோயினுக்கும் அவ்வளோ சந்தோஷம். இப்போ அவங்க அப்படியே போயிட்டே இருக்காங்க. நம்ம ஹீரோயினுமே கிட்டார் எடுத்து வாசிக்கலாம் ஆரம்பிச்சிடுறா. அப்போ அவள் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ட்ரிப்புக்கு வராமலே இருந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருக்கேன். சரி விடு, வந்தாச்சு, இதுக்கப்புறம் நம்ம எப்படியாவது தப்பிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி தான் பேசிகிட்டு இருக்காங்க. அப்படியே அவள் வந்து பாஸ்ட்டில் நடந்த ஒரு விஷயத்தை அவள் நினச்சி பார்க்குறா. அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் கிட்ட உன் அம்மாவை பற்றி சொல்லு அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கான். அவளும் சொல்லிகிட்டு இருக்கேன். அப்படியே வந்து அவன் வந்து ப்ரொபோஸ் பண்ணுறான், இந்த மாதிரி என்ன நீ கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்ற மாதிரி. அப்படியே நம்ம ஹீரோயினும் ஒத்துக்க அந்த இடத்துல அவங்களுக்குள்ள கல்யாணம் பண்ணலாம் அப்படின்ற ஒரு முடிவு வந்து எடுத்துடுறாங்க. இது எல்லாத்தையுமே நினச்சி பார்த்துட்டு அவள் போட்டில் படுத்திருக்கா. அன்னைக்கு நைட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் ஒரு பெரிய போட்டு, ஒரு பெரிய ஷிப்பு இங்கே வரதை வந்து பார்த்துடுறா. பார்த்தோன்னே ஃப்ளார் கன்லாம் யூஸ் பண்ணி நாங்கள் இங்கே இருக்கோம், எங்களை காப்பாற்றுங்க அப்படின்ற மாதிரி கத்திக்கிட்டு இருக்கா. அவங்க வந்து கண்டுக்கவே இல்லை. அந்த ஷிப் பாட்டுக்கு அப்படியே போயிடுச்சு. அப்புறம் தான் அவளுக்கு தோணுது இது ஒரு வேளை நம்ம பிரம்மையாக இருக்கோமோ அப்படின்ற மாதிரி ஹீரோ கிட்ட கேட்குறா. அதுக்கு ஹீரோவும் ஆமாம், நம்ம ரொம்ப பசியிலையும் தண்ணியும் குடிக்காமல் இருந்தோம்னா இந்த மாதிரிலாம் தோணும், நீ விடு, அதெல்லாம் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு நைட்டு தூங்கிடுறாங்க. அப்புறம் அடுத்த நாள் காலையில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவால் சுத்தமாக முடியல. மூஞ்செல்லாம் மாறி போச்சு. நம்ம ஹீரோயினுக்கும் மூஞ்சி மாறிடுச்சு. அப்போ ஹீரோயின் வந்துட்டு இன்னும் 63 மைல் தான் இருக்குது, நாங்கள் போன பிறகு உன்னை எழுப்புறேன், நீ தூங்கி ரெஸ்ட் எடு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவள் போட்டை வந்து ஓட்டிகிட்டு இருக்கா.
இப்போ அப்படியே பாஸ்ட்ல காமிக்கிறாங்க. இவங்க 2 பேரும் போட் எடுத்துட்டு வந்திருப்பாங்கல்ல, அந்த சீனை காமிக்கிறாங்க. அங்க பார்த்தீங்கன்னா, அவங்க வந்துட்டு இருக்கும்போது ஒரு புயல் வர்றதுக்கான அறிகுறி தெரியுது. நம்ம ஹீரோயினும் என்ன பண்ணலாம் அப்படின்ற மாரி யோசிச்சுட்டு இருக்கா. அப்போ ஹீரோ வந்து, "நம்ம இப்போ மேல இருக்க வேணாம். நீ கீழ போயிடு" அப்படின்ற மாரி சொல்றான். புயலுமே அதிகமாயிடுது. ஆனா ஹீரோயின் வந்து, "உன்ன விட்டுட்டு நான் போமாட்டேன்" அப்படின்ற மாரி சொல்றா. "இல்ல நீ கீழ போனா மட்டும் தான் என்னால மேல இருந்து மேனேஜ் பண்ண முடியும்" அப்படின்ற மாரி சொல்றான். சரி ஓகேன்ட்டு வேற வழி இல்லாம நம்ம ஹீரோயினும் போட்டு கீழ போய் உட்காந்துக்கிறா. ஆனா நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா, மேல இருக்கவும் அந்த புயல் வந்து அதிகமா வந்து அந்த போட்டையே கவுத்தி விட்டுருது. ஸோ அதில தான் நம்ம ஹீரோ வந்து கீழ விழுந்துருவான். ஸோ இந்த சீனை தான் நம்ம படத்திலேயே ஃபர்ஸ்ட் சீனா காமிச்சிருப்பாங்க. ஸோ இதோட ஃபிளாஷ்பேக் சீன் எல்லாமே முடியுது. இப்போ பிரசன்ட்ல காமிக்கிறாங்க. கிட்டத்தட்ட 33 நாளுக்கு மேல ஆயிடுச்சு. நம்ம ஹீரோயின் கண் முழிச்சு பார்க்குறா. சுத்தமா முடியல. அப்போ ஹீரோ இருக்கானான்னு பார்த்தா, அவன ஆள காணோம். ஸோ அவன் வந்து தண்ணீல விழுந்துட்டான் போல. ஸோ இதுக்கப்புறம் நான் மட்டும் தான் இந்த போட்ல எப்படி சர்வை பண்ண போறேன்னே தெரியல அப்படின்ற மாரி நம்ம ஹீரோயின் இருக்கா. ஸோ அந்த நேரம் பார்த்தீங்கன்னா, போட்ல ஒரு புறா வந்து உட்காருது. அந்த புறா கிட்ட, "ஹாய் புறா, நீ எங்கேருந்து வர?" அப்படின்ற மாரி கேட்க, அந்த புறாவும் ஓடி போயிடுது. அப்புறமா பைனாகுலர் வச்சு பார்த்தா, பக்கத்துல ஒரு போட் வரத பார்த்துடுறா. ஒரு ஷிப்பு. ஸோ அதனால அவளுக்கும் ஒரு சந்தோஷம். ஸோ அங்க இருந்துட்டு ஃபிளேர் கன்னை யூஸ் பண்ணி அந்த ஷிப்பை வந்து இங்கே வர வைக்கிறா. அந்த ஷிப்புமே பார்த்துட்டு இங்கே வராங்க. அவங்க ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே இவளுக்கு சாப்பாடை தான் கொடுக்குறாங்க. ஏன்னா இவ ரொம்ப நாளாக சாப்பிடாம இருக்கால, அதனால அவளும் வந்து சாப்பிட்டுட்டு அப்படியே அந்த ஷிப்பில் ஏற்றிட்டு அவளை கூப்பிட்டு போயிடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயினை எல்லாமே பழையபடி சரியாயிட்டு அந்த போட்டில் நிற்கிறா. ஸோ அவள் ஒரு ஷிப்புக்குள்ளே போய் பார்த்தா அந்த பழைய நினைவுகள்லாம் ஃபோட்டோஸாக ஒட்டி வச்சிருக்கா. அதெல்லாம் பார்த்துட்டு அவள் ரொம்பவே வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அப்படியே அந்த இடத்துல இந்த படத்தையும் முடிக்கிறாங்க. இந்த கதை பார்த்தீங்கன்னா, ரியலாவே நடந்த ஒரு விஷயம் தான். ஒரு கப்புள்ஸு போட் எடுத்துட்டு கடலுக்கு போயிருக்காங்க. அப்படி போனதுல, அதுல வந்து பாய் ஃப்ரெண்ட் வந்து இறந்து போயிருக்கான். ஸோ அடுத்து அந்த கேர்ள் மட்டும் தான் மறுபடியும் கரைக்கு வந்திருக்கா. ஸோ இத பேஸ் பண்ணி தான் இந்த படத்தையுமே எடுத்திருக்காங்க. ஸோ இந்த கதை எப்படி இருந்துச்சு அப்படின்ற உங்களுடைய கருத்துக்கள கமெண்ட்ல சொல்லுங்க. நான் உங்கள அடுத்து ஒரு இன்ட்ரஸ்டிங்கான படத்துல வந்து மீட் பண்றேன். அன்டில் தென் சைனிங் ஆஃப்.